ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி சுதன்வா கண்ட பரசுர்தாருணோ திரவிணப்பிரதக திவஸ்பிருக் சர்வத்ரிக் வியாசோ வாச்சஸ்பதிரயோனிஜக என்பதாகும். இந்த ஈரடியிலே வருகின்ற முதல் திருநாமம் சுதன்வா. பகவான் ஷார்ங்கம் என்கின்ற வில்லை உடையவராக இருக்கின்றார். தெய்வீக ஆயுதம் அது. பகவானுடைய ஆயுதங்களிலே இந்த வில், ஷார்ங்கம் என்கின்ற வில் ஆகிய இந்த ஆயுதம் இந்திரியங்கள் முதலியவற்றின் ரூபமானது என்று கூறப்படுகின்றது. அப்படி பகவான் வில்லை உடையவராக இருப்பதால் அவர் சுதன்வா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சுதன்வனே நமக. பகவானின் அடுத்த திருநாமம் கண்ட பரசுகு. கண்ட பரசுகு, வெட்டுகின்ற பரசு என்றால் கோடரி என்கின்ற ஆயுதம், அதாவது வெட்டுகின்ற கோடரி. அப்படிப்பட்ட கோடரியை தனது ஆயுதமாக கொண்டவர் பகவான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பரசுராமராக அவதரித்த பொழுது அவருடைய ஆயுதமாக விளங்கியது பரசு. அதனால் அவர் பரசுராமர். பரசு என்றால் கோடரி, அதை ஆயுதமாக கொண்டவர். கண்ட பரசுகு, வெட்டுகின்ற கோடரி. எதை வெட்டுகின்ற கோடரி? பகைவர்களை வெட்டி தள்ளுகின்ற கோடரி. அந்த கோடரி என்கின்ற ஒரே ஓர் ஆயுதத்தை வைத்துக்கொண்டு தன்னம் தனியாக பரசுராமர் கார்த்த வீரியார்ஜுனனையும் அதன் பிறகு அந்த மன்னனுடைய குமாரர்களையும் வதம் செய்தார் என்பதை ஏற்கனவே பாகவத புராணத்திலே பார்த்தோம். இவ்வாறாக வெட்டுகின்ற கோடரியை பகவான் ஆயுதமாக கொண்டதால், ஏற்றுக்கொண்டதால் அவர் கண்ட பரசுகு. இந்த திருநாமத்துக்கான பொருள் சற்று வேறு விதமாகவும் கூறப்படுகின்றது. கண்ட பரசு என்பதை அகண்ட பரசு என்று எடுத்துக்கொண்டு அகண்ட, வெட்ட முடியாத கோடரி, அதை ஏற்றுக்கொண்டவர், அதை தரித்தவர் என்றும் பொருள் கூறப்படுகின்றது. வெட்ட முடியாத அல்லது துண்டிக்க முடியாத, அதாவது வெல்ல முடியாத, எதிர்த்து நிற்க முடியாத கோடரியை, பரசுவை ஆயுதமாக கொண்டவர் என்பது இதன் பொருள். கண்ட பரசு என்னும் பொழுது வெட்டுகின்ற ஆயுதம் பரசு. அகண்ட பரசுகு என்று வரும்பொழுது வெட்ட முடியாத, துண்டிக்க முடியாத கோடரி என்கின்ற ஆயுதம். இப்படி இருவிதமாக பொருள் கூறப்படுகின்றது. ஓம் கண்ட பரசவே நமக. தாருணக, பகவான் மிகவும் கொடியவராக இருக்கின்றார். மிக கடுமையாக நடந்து கொள்கின்றார். யாரிடம் என்றால் தர்மத்துக்கு விரோதமாக அதர்ம வழிகளிலே ஈடுபடுவோரிடம். சாதுக்களிடமும் தன்னுடைய பக்தர்களிடமும் மிகவும் கருணை கொண்டிருப்பவரும் அவர்தான். அவர்கள் எல்லோருக்கும் ஹிதம் செய்பவரும் அவர்தான். அதர்மிகளை வெட்டி சாய்த்து ஒழிப்பதும் அவர்தான். சிஷ்டர்களை பரிபாலனம் செய்கின்ற அவர்தான் துஷ்டர்களை நிகிரகமும் செய்கின்றார். அப்படி துஷ்டர்களிடம், அதர்மிகளிடம் மிகவும் கொடியவராக இருப்பதால் பகவான் தாருணக. ஓம் தாருணாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் திரவிணப்பிரதக என்பதாகும். பொதுவாக திரவிணம் என்கின்ற சொல்லுக்கு நாம் திரவியம், அதாவது செல்வம் என்று பொருள் கொள்கின்றோம். அந்த சொல்லை இன்னும் சற்று பொதுவாக பார்த்தால் செல்வங்கள் மட்டுமல்ல, எதை விரும்புகின்றோமோ, அதாவது விரும்பப்படுவன எல்லாமே திரவிணம் என்கின்ற சொல்லிலே அடங்கும். நாம் எல்லோருமே மிகவும் விரும்புவது செல்வம் என்பதால் காலப்போக்கிலே இந்த திரவிணம் என்கின்ற சொல்லுக்கு செல்வம் என்கின்ற பொருள் மட்டுமே என்று ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அதன் பொதுவான பொருளிலே விரும்பப்படுவதை குறிக்கும். பிரதக, அளிக்கின்றார், விரும்பியவற்றை அளிக்கின்றார். விரும்பப்படுகின்ற திரவிணத்தை அளிக்கின்றார். யாருக்கு? தன்னுடைய பக்தர்களுக்கு. தன்னுடைய பக்தர்கள் விரும்பியவற்றை அவர் கொடுக்கின்றார். அதனால் அவர் திரவிணப்பிரதக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இப்படி பக்தர்கள் விரும்புவது குச்சேலர் போன்று செல்வங்களாக இருக்கலாம், பணம், வீடு, வாசல், தங்கம் முதலியவை. அல்லது தசரதர் விரும்பியதைப் போல புத்திரபாக்கியம், சந்தான பாக்கியமாக இருக்கலாம். அல்லது அதித்தி தேவி விரும்பியதைப் போல தேவர்களின் உலகம், பலி சக்கரவர்த்தியினாலே வெல்லப்பட்ட தேவர்களின் உலகம் திரும்பவும் தேவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்கின்ற விருப்பமாக இருக்கலாம். வசுதேவர் தேவகி விஷயத்திலே பகவானே தனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்கின்ற விருப்பமாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட விருப்பங்கள் எல்லாமே, வேண்டப்படுவது, விரும்பப்படுவது எல்லாமே திரவிணம் என்கின்ற சொல்லிலே அடங்கும். அவற்றை தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்து அருள்பவர் பகவான். அதனாலே அவருக்கு, பகவானுக்கு திரவிணப்பிரதக என்கின்ற மிக மிக பொருத்தமான திருநாமம் அமைந்திருக்கின்றது.
ஓம் திரவிணப்பிரதாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.